அதில் வந்து ஒரு அப்டேட்டில் என்னென்னு கேட்டால் அந்த அந்த ஈரான் இந்த இலங்கை கப்பல் சம்மந்தமாக சொன்னோம்ல, அதை நடந்த அன்னைக்கு நம்ம சொன்னது அந்த தகவலில் வந்து நம்ம சொன்ன மாதிரி இல்லை. அது என்னென்னு கேட்டால் இவங்க வந்து அந்த 2வது கப்பல் வந்தாங்கள்ல, அதுவும் வந்து இங்கே வந்த கப்பல் தான். அதாவது முதல் கப்பல் எப்படி இந்தியாவில் பயிற்சி எடுக்க வந்தார்களோ இன்னொரு கப்பலும் பயிற்சி எடுக்க தான் வந்தாங்க. வந்த கப்பல் முதல் கப்பலுக்காரங்க முன்னாடி புறப்பட்டு போயிட்டாங்க. இவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு லேட்டாக வருவாங்க உள்ளது. லேட்டாக வந்த கப்பல் வந்து என்ன செய்யுது, அவங்க இந்த மாதிரி அடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இலங்கையில் ஒரு அடைக்கலம் கேட்டவுடனே இலங்கை இது அவங்க அடைக்கலம் துறைமுகத்தில் இறக்கி அவங்களுக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இவங்க அங்கேருந்து கேள்விப்பட்டு ஈரான்லேருந்து வந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, அப்படி தான் ஆரம்ப தகவல் வந்துச்சு. அது நம்ம இட்டுக்கட்டெல்லாம் சொல்லலை, சோர்ஸுகள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி தான். ஒரு தகவல் வரலைங்கும் போது ஊகத்தின் அடிப்படையில் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அவங்களும் இதே மாதிரி 2 பேர் ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரே நேரத்தில் வந்தால் 2 மூழ்கி போயிருக்கும். அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இலங்கையில் அடைக்கலம் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்க வந்து எங்களை வந்து ஒப்படைக்கணும், அந்த ஈரான் கப்பலில் வந்தவங்கள எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த கப்பலில் வந்தவங்களே அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்டாங்க 32 பேர், அவங்களே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து தூதரகத்தின் மூலமாக ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் இலங்கை ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அவங்க ரொம்ப தெளிவாக டீல் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஈரானுக்கு சார்பாகவும் நடவடிக்கை மாட்டோம், நாங்கள் அமெரிக்கா சார்பாகவும் எடுக்க மாட்டோம். சர்வதேச சட்டங்கள்னு ஒன்று இருக்குது. சர்வதேச சட்டங்கள் படி ஒருத்தன் நடுக்கடலில் சிக்கிக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணுங்கிற சட்டம் சொல்லுது. அந்த சட்டம் என்ன சொல்லுது அதன்படி செய்வோன்ட்டாங்க. திருப்பி கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. கொடுக்க மாட்டோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் பலவீனமான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நியாயத்தை நிற்கிறாங்கண்ணே. சின்ன கவர்மெண்ட் அது இலங்கைலாம். அந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அமெரிக்காக்காரன் ஒப்படைக்க சொல்கிறான், அதை எங்கள்கிட்ட தந்துருங்கிறான். அவனை அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க சிக்கற்றவர்கள் நிறைய மாட்டிக்கிட்டதுனால அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஒருத்தங்க சர்வதேச கடல் எல்லையில் மூழ்கி கிடக்கிறாங்கிறதுக்கு அவனை காப்பாற்றிட்டு வந்தால் அவனை என்ன மாதிரி நடத்தணும்னு சர்வதேச சட்டங்கள் எல்லா நாடும் ஒத்துக்கொண்ட சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் இப்போ செய்வோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு அவங்கள விசாவாக கொடுத்துட்டோம். விசா கொடுத்து நாட்டில் சுற்றி போங்கடான்ட்டான். ஒரு மாதத்துக்கு என்ன காயமடைஞ்சவங்களாம் இருப்பாங்க. நீ ஒரு மாதத்துக்கு விசா எல்லாருக்கும் அனைத்துக்கும் விசா கொடுத்து நீங்கள் ஒரு குணம் விரும்பி வேறு செஞ்சுக்கிறீங்கன்ட்டான். யார்ட்டையும் பிடிச்சலாம் கொடுக்க மாட்டோங்கிறான். சட்டத்தின்படி என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். சர்வதேச சட்டமும் ஒன்று இருக்குது. அமெரிக்கா சார்பாகவும் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம், ஈரான் சார்பாகவும் எடுக்க மாட்டோம். சட்டத்தின்படி முடிவு எடுப்போம்னா ஒரு தரமான ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஒரு தகவலுக்கான கூடுதலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள அப்டேட்டுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்னு கேட்டால், இப்போ பெட்ரோல் வாங்குகிற விஷயத்துக்கு வந்து என்ன செஞ்சார்னா, ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வரி போட்டார். அந்த வரிக்கு பயந்துக்கிட்டு ஒரு மோடி போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்து, அதாவது ரஷ்யாவில் நான் பெட்ரோல் வாங்க மாட்டேன், அதை ரஷ்யாவில் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய தீர்மானம், ட்ரம்புடைய வற்புறுத்தல். எதனால் வாங்கக்கூடாதுன்னு கேட்டால், ரஷ்யா வந்து உக்ரைனில் சண்டை போடுது, அதனால் அதை எதிர்க்கிற விதமாக நீங்கள் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்கினீங்கன்னு சொன்னால் 25% வரி கூடமாக போடுவேன். உங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு நான் இன்னொரு 25% நான் வரி, ஏற்கனவே ஒரு 25 இன்னொரு 25 போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவங்க கேட்கல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கூப்பிட்டு என்ன மிரட்டான்னு தெரியல. மிரட்டினவுடனே இப்போ மோடி என்ன செஞ்சார்னு கேட்டால், பார்லிமெண்ட்டுக்கும் சொல்லாமல் மக்களுக்கும் சொல்லாமல் அவராக ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை கூட அவர் சொல்லலை, ட்ரம்ப் தான் சொன்னார். இனிமேல் வாங்க மாட்டாங்க, இந்தியா வந்து ரஷ்யாவில் வாங்க மாட்டாங்க, நாங்கள் வெனிசுலாவை கலவண்டு வச்சுக்கிறோம்ல, கைப்பற்றி அதிபரை கைது பண்ணி வச்சுக்கிறோம்ல, அந்த நாட்டு பெட்ரோலை தான் வாங்குவாங்கன்னு சொல்லி இவர் அறிவிக்கலை, மோடி அறிவிக்கலை. ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கேவலம் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் ரஷ்யாவில் அவங்க வாங்காத காரணத்தினால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா போட்ட 25 வரை இனிமேல் கிடையாது. இந்தியாவுக்கு 325லையும் கூட 7 குறைச்சி 18 தான் போட போகிறோம். இந்தியாவுடைய எந்த சாமானுக்கும் 18 தான் போட போகிறோம். அதுக்கு விலையாக என்ன செய்வாங்க, இவங்க வந்து அங்கே ரஷ்யாவில் வாங்க மாட்டோன்னு இந்தியா சொன்னால் அதுக்காச்சும் பரவாயில்லைங்கிறான். இவர் வாயை திறக்கவே இல்லை. அவர் தான் சொல்கிறார், ட்ரம்ப் தான் சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி வாங்க மாட்டாங்க, இனிமேல் ரஷ்யாவோட வாங்க மாட்டாங்கன்ட்டார். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ முந்தா நாள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேங்கிறான். யார், நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டில் ஆட்சி வச்சுருக்குறோம், அவன் அங்கே உட்காந்துட்டு என்ன செய்கிறான்னு அவன் பர்மிஷன் கொடுக்குறான். யாருக்கு, இந்தியாவுக்கு. ஏன் ஒரு மாதத்துக்கு வாங்க சொல்கிறான்னு கேட்டால், ஹோர்முஸை மூடிட்டாங்க, ஆயில் வராது. ஆயில் கிடைக்கலன்னு சொன்னால் தட்டுப்பாடு வரும். அப்போ தட்டுப்பாடு வரும் என்று சொன்னால் ரஷ்யாவில் தான் ஈஸியாக வாங்க முடியும் அவங்களுக்கு. ரஷ்யாவை வந்து அந்த ஹோர்முஸ் வழியாக வந்தாலும் தடுக்க போகிறதில்ல. அதனால் என்ன செஞ்சால், ரஷ்யாவில் நீங்கள் ஒரு மாதம் வாங்கிக்கிறங்க, ஒரு மாதத்துக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் அனுமதிக்கிறோம், அந்த 18% வரி தான், வரி அதிகரிக்க மாட்டோம்னு சொல்லி அதையும் பிரதமர் சொல்லலை. அதையும் நம்ம பெரிய பிரதமர் தான் சொல்கிறார். யார், ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. இந்தியாவுக்கு 2 பிரதமர், சின்ன பிரதமர் ஒன்று, பெரிய பிரதமர் ஒன்று. பெரிய பிரதமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் 25% வாங்கிக்கிறங்க, சாரி இந்த ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லி வாங்குறாரு. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்கன்னு விளங்குது. இவ்வளோ ஒரு வல்லரசாக போகக்கூடிய ஒரு நாடு இது. இந்தியாவில் வந்து சின்ன நம்பர், நம்ம 140 கோடி, அவன் வந்து ஒரு 7 கோடி பேர் இருக்கிறான். 7 கோடி உள்ள நாடு வந்து தில்லாக நிற்கிறான்.
140 கோடி மக்கள் உள்ள ஒரு நாடு வந்து அடிமையாக கூனி கூறி கேவலப்பட்டு நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இவ்வளோ கேவலம்னு பாருங்கள். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவன் எதுக்காக வேண்டி அந்த ரஷ்யாவில் வாங்க அனுமதிக்கிறான்? ஹுர்முஸை திறந்துட வேண்டியில் மறைய ரஷ்யாவில் வாங்கினேன், ஹுர்முஸ் வழியாக வந்துருமில்ல, நல்லா தெரியும். ஹுர்முஸில் அவுட்டுன்னு வழங்கிட்டான், அதை ஒத்துக்கிறான், தோல்வி ஒத்துக்கிறான். அதில் இன்னொரு வகையில் ட்ரம்ப் தோல்வி. என்ன தோல்வி? அந்த சவுதி அரேபியாவில் இருந்தோ மற்ற குவைத்தில் இருந்தோ மற்ற அரபு நாடுகளில் இருந்தோ எந்த ஒரு ஆயிலும் உங்களுக்கு வராது, இந்தியாவுக்கு வராது, வராமல் இவங்க தடுத்து விட்டாங்க, எங்களால் அதை மீறி கொண்டு வர இயலாது, அதனால் நீங்கள் ரஷ்யாவில் வாங்கி. அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ ரஷ்யாவில் வாங்கிக்கிறதுக்குன்னு அனுமதி கொடுத்ததுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஹுர்முஸை நாங்கள் மீட்டுருவோம் தொடர்ந்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் வெத்து வேட்டி தான். அவன் ஆண்டு கூப்பிட்றோம் போக மாட்டேங்கிறான். அதனால் வந்து ஹுர்முஸ் வழியாக யாருமே போக முடியாது, உள்ளுக்கு இருந்து கண்ணி வழி தள்ளி விட்டுவாங்க. அது ஒரு தகவலாக போச்சு. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள 2-3 விஷயம் முக்கியமாக தெரிய வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த மசூது பெசஸ்கியான்கிற ஒரு அதிபராக இருக்கார்ல, அவர் இந்த மன்னிப்பு கேட்டார் பாருங்கள். நாங்கள்லாம் சகோதர நாடுகள், அண்டை நாட்டோட நாங்கள் தாக்க விரும்பலை, நாங்கள் உங்களோட தாக்குனதுக்கு மன்னிப்பு கேட்டோங்கிறார்ல. இந்த மன்னிப்பு கேட்ட விஷயத்தை வந்து எல்லாருமே ட்ரம்ப் இணைஞ்சிட்டார, இறங்கிட்டாங்க, சரணடைஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னு பேசுகிற அளவுக்கு இவர் கேட்டார். இதில் ஒரு சில விஷயங்களை ஏன்னா வெளிப்படையாக அவங்க இன்னும் சொல்ல முடியாது, நமக்கு விளங்கும். என்ன விளங்கும்னு கேட்டால், இந்த மசூது பெசஸ்கியான் இருக்கார்ல, இவர் வந்து மேற்கத்திய சிந்தனை உள்ள ஒரு ஆள், விளங்குதா? இவர் வந்து இப்போ இஸ்லாத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி சிந்தனை இல்லாத ஒரு ஆள். அதிபர் தேர்தல் 2024 நடக்கிறது. அவர் இப்ராஹிங்கிறவரை கொண்டு விட்டாங்கல்ல, அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் வச்சு அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அதிபருக்கு தேர்தல் நடக்குது 2024. அந்த 24 தேர்தல் நடக்கும் பொழுது 2 அணியாக போட்டிடுறாங்க. ஒரு அணி வந்து சீர்திருத்த அணின்னு பேர், இன்னொரு அணி வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படை கொள்கையில் நிற்கணும், இஸ்லாத்தில் நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு அணி. இவர் இந்த மசூத் எதில் போட்டிடுறாருன்னு கேட்டால் சீர்திருத்தவாதிகள்ங்கிற அணியில் தான் போட்டிடுறார். அதுக்கு என்ன சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாருன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஐரோப்பிய நாடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுவேன், அவங்களோட இணக்கமாக இருப்பேன், இப்போ நீங்கள் வர கஷ்டமெல்லாம் தீர்ந்துறேன், பொருளாதாரத்தெல்லாம் நீக்கிடுவேன் அப்படிங்கிறத தான் அவர் பிரச்சாரமாக்கினாரே தவிர மார்க்கத்தை காப்பாற்றுவேன் அல்லது இவங்க அப்படிங்கிற மாதிரி கொள்கை உள்ளவர் கிடையாது. அவர் மேற்கத்திய சிந்தனையில் வந்து மேற்கத்தியக்காரங்க சந்தோஷப்பட்டாங்க இவர் வந்தவனை. ஆனால் அங்கே என்னென்னு கேட்டால், அங்கே அதுக்கு மேலே புடியா ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, சுப்ரீம் லீடருக்கு தான் எல்லாம் பவர்ண்டு, அதனால இவருக்கு சொல்கிற தலையாட்ட வேண்டியிருந்துச்சே தவிர உள்ளூரை யாருன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு பிடிப்பான ஆள்லாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி உள்ள ஆளாக இருந்தனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு 1,63,00,000 வாக்கு அவர் வாங்கி ஜெயித்தார். அவருக்கு எதிர்த்து போட்டியில் சயீது ஜலீலிங்கிறவர் 1,35,00,000 வாக்கு தான் வாங்கினார். 30 லட்சம் வாக்கு அதிகமாக வாங்கியிருக்கார். 30 லட்சம் வாக்கு அதிகமாக மக்கள் எதுக்கு போட்டாங்கன்னா, அந்த வறுமை தொலையட்டும், எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்படுறது, விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்கிறது, இவர் வந்து எல்லா நாட்டிலையும் பேசி ஒரு சுமூகமான பொருளாதாரத்தெல்லாம் நீக்கி நமக்கு நல்லது செய்வார்னு நினச்சி என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்தாலும் இவர் வந்து ஒரு இந்த மேற்கத்திய உலகத்துக்கு ஆதரவாக இவர் ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன் சொல்ல முடியலைன்னு கேட்டால், அவர் ஆயத்துல்லா காமினி வந்து என்ன செய்கிறாரு, அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. சுப்ரீம் லீடர் அவர் தான். இவங்க வந்து லோக்கலில் இருக்கிற நிர்வாகம் பண்ணலாமே தவிர அவரை மீறலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அடினா அடிச்சு ஆகணும். இராணுவம்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான். குறிப்பாக அந்த ஐஆர்ஜிசி அந்த புரட்சிகர இராணுவ படை வந்து அவர் அந்த சுப்ரீம் லீடருடைய கையில் தான் இருக்குது. இப்போ அவர் போனதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் தன்னிச்சையாக சொல்கிறார், நல்லா வழங்கணும், இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டது என்பது வந்து அந்த இராணுவத்துக்கு உடன்பாடு கிடையாது, இஸ்லாமிய புரட்சிகர படைக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற, சும்மா போய் அடித்தோம், நம்ம அடித்து அவங்க துணை செஞ்சாங்க, அங்கேருந்து தாக்குதல் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவங்கள காப்பாற்ற பார்க்குறாங்க, அதனால தான் அடித்தோன்னு நல்லா தெரியும் போது எதுக்கு நீ மன்னிப்பு கேட்டேங்கிறத இராணுவத்துடைய கொள்கை. இவர் மன்னிப்பு கேட்டேன்டாரில், கேட்டு அரை மணி நேரத்தை மறு அடித்தாங்க. உனக்கு இப்போ சல்லி காசு மதிப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி இந்த அதிபருக்கு வந்து பைசாவுக்கு மதிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இவர் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஐஆர்ஜிசி இராணுவத்துடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து நீ தாக்குவதற்கு துணை செஞ்சாலும் அடிப்போம், அதில் அதுபோக அந்த அமெரிக்காவுக்கு எதெல்லாம் லாபகரமாக இருக்குமோ அதெல்லாம் அடிப்போம். எண்ணெய் வயல் அதெல்லாம் இதை வச்சு தானே ஆட்டம் போடுறீங்க, அதனால் உங்களை சிவிலியன்களை அடிக்க மாட்டோம், ஆனால் உங்களுடைய பண ஆதிக்கத்தை வச்சு தான் அவ்வளோ செய்கிறீங்க, இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அடிமையாகி போயிட்டீங்க அமெரிக்காவில் அப்படிங்கிறதுனால அதையும் அடிப்போங்கிற இவங்க நிலைப்பாடு. இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம அமெரிக்காவிலேருந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து நம்ம விமானம் வந்து தாக்குனா எதிர்த்தாக்கல் பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுருவோங்கிறார் இவருடைய தன்மை. ஆனால் இவர் வந்து இந்த தேர்ந்தெடுத்துட்டாங்க, இன்றைக்கி முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க, அறிவிக்கலை. இன்றைக்கி அந்த ஆலிம்கள் குழுலாம் கூடி என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதை வந்து அறிவிக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி பகிரங்கமாக சொல்லி தான் அறிவிப்போம்னு சொல்லி பேரை வந்து பப்ளிக் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதை அறிவிச்சிட்டாருன்னா அவர் முடிவெடுப்பாருன்னு அறிவிப்பார். இவர் அறிவிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. அந்த இராணுவ சம்பந்தமான விஷயத்தையெல்லாம் 3 பேர் கொண்ட குழுவில் ஒரு ஆளாக இருக்கிறார். அப்படி இருந்தாலும் இவர் அந்த ஐஆர்ஜிசி கேட்டு தானே அறிவிக்கணும். அப்போ நீ சொல்லிகிட்டு இருக்கும்போது அடிக்கிறானே,
அதனால் இவர் கொஞ்சம் ஒரு பின்னடைவு உண்டாக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறார். திரும்ப என்ன செய்யறான், ஜெயிச்சுட்டோங்கிறான். மன்னிப்பு கேட்டால் அப்படி தானே எடுத்துக்குவான். நல்லா விழுந்துட்டாங்க, இவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறான், சரியா பலமாக அடி விழுந்துருச்சுன்னு நினைப்பாங்களா இல்லையா? ஒரு நாட்டுடைய கௌரவத்தையெல்லாம் நினைக்காம அந்த மேற்கத்திய உலகம் அந்த சிந்தனை அப்படி தான். ஒரு மழுங்கி போன ஒரு ஆளாக தான் அந்த அதிபர் இருக்கிறார் முதல்ல நினச்ச மாதிரியே. ஆனால் இவர் ஆயத்துல்லா காமினி அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினார்ல, அவர் தோற்று போயிட்டார். அவர் ஆதரவு யாருக்கு இருந்துச்சு, அந்த சயீது ஜலீலுங்கிறது தான் இருந்துச்சு. அவர் தோத்துட்டார், இவர் தான் ஜெயிச்சார். வேறு வழி இல்லை. இவர் தான் அந்த சிவில் நிர்வாகத்தெல்லாம் இவர் பார்ப்பார். அந்த வெளியுறவு அந்த இராணுவ விஷயங்களெல்லாம் அவர் பார்ப்பார். அப்படிங்கிற இது தகவலுக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு கேள்வி இல்லாட்டம் வருதில்ல. மன்னிப்பு கேட்க தப்பு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்கணும், தப்பு ஒன்றும் செய்யலை, இதுக்கு மன்னிப்பு கேட்டார்னு சொன்னால் இவர் மட்டும் அந்த ஆயத்துள்ள இடத்துல இருந்தான்னு வைங்களேன், அமெரிக்காக்கெல்லாம் சரண் அடிச்சுட்டு போயிருப்பார். இவர் அந்த மாதிரியான ஒரு மேற்கத்தியவாதிகள்னு அப்போ எல்லாம் திட்டினாங்க. எப்படி இந்த ஆளை ஜெயிக்க வச்சாங்கன்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்க. தகவல் தான் இது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி சில கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா பண்ணியிருக்கிறான். தாக்குதல்னா அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து பெரிய பெரிய எண்ணெய் வயல்களில் கடுமையான முறையில் பற்றி எரியுது. என்ன மலை உயரத்துக்கு நெருப்புகள் பரப்பரத்து என்னென்ன தீப்பிடிக்க தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பெரிய லாஸ் தான், பொருளாதார ரீதியாக லாஸ் தான் வருமே தவிர இராணுவ தளவாடங்கள் எதாவது அழிக்கப்பட்டால் தான் பெரிய லாஸ் இவங்களுக்கு. அதை பெரிய சரி பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் அள்ளிட்ட போக முடியும், மேலே இருந்து தீப்பிடிக்கும். அப்புறம் சரி பண்ணிட்டு மர தோண்டி ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செலவழிச்சா சரி பண்ணிடலாமே தவிர இப்போதைக்கு அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நிப்பாட்ட முடியுமே தவிர நிரந்தரமாக அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் லாஸ் தான். அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குடி தண்ணீர் 30 கிராமங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு குழாயை அடித்து என்ன செய்கிறாங்க, அதை தகர்த்து ஆறாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ 30-35 கிராமங்களில் என்ன தண்ணி இல்லாமல் போயிடும். குடிக்க தண்ணி இல்லைங்கிற நிலைமை ஏற்படுத்துகிறாங்க. இதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சர்வதேசத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. எந்த நாடுமே குடி தண்ணீர் இராணுவ சண்டை நேரத்தில் அடிக்கக்கூடாது, குடி தண்ணீரை தடுக்கக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு, ஒத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை மீறி என்ன செய்கிறாங்கன்னா குடி தண்ணீரில் போய் அடிச்சிருக்கிறாங்க. அது ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி இலக்கு வச்சு முதல் நாளே சொன்ன பெரிய தாக்குதலாக இருக்க முடியாது. பெரிய தாக்குதல்னால் இதுதான். அதே நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதை அடித்த உடனே அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேலில் உள்ள எண்ணெய் வயல் அடித்தாங்க. இங்கே 10 மாதிரி அங்கேயும் 10. இவனுக்கு இழப்புங்கிற நெசந்தான். அதுக்காக வேண்டிய இவங்க என்ன செய்யலாம், அவங்களுடைய ஆயுதங்களோ அவங்களுடைய ஏவுகணைகள்லாம் லாஸ் ஆக கிடையாது. ஆனால் விமான நிலையத்தை அடிச்சிருக்கிறாங்க. 17 விமானம் அவுட்டுங்கிறாங்க. 17 விமானம் அது சிவில் விமான போக்குவரத்தில் உள்ளது. இந்தியாவுடைய ஊடகங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா டிவிலெலாம் 17 இராணுவ விமானங்கள் அழிக்கப்பட்டனங்கிறாங்க. இராணுவ விமானத்துடைய தலைமை இல்லது. மக்கள் போகிறதுக்குடைய திருச்சி விமான நிலையம், சென்னை விமான நிலையம், அப்படி விமான நிலையம். அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்குரிய 17 விமானம் இடத்துல கொண்டு போட்டால் போகத்தானே செய்யும். அதை தாக்குனதில் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் சேதமாக இருக்கிறது. 17 விமானங்கள் சேதமாகி போச்சு. அந்த 17 விமானங்கள் இராணுவ விமானம் கிடையாது. அது இராணுவ விமானத்தை கொண்டு இந்த இராணுவ விமானத்தை மீனம்பாக்கத்து விமானத்தில் வைப்பானுங்களா? இந்தியாவுடைய இராணுவ விமானத்தை கொண்டு திருச்சி விமானத்தில் கொண்டு படி வைப்பாங்க. அது இராணுவ விமான தலைமை கிடையாது. இவங்க நம்ம நியூஸ் வாசிக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவில் 17 இராணுவ விமானங்களை தகர்த்து எரிஞ்சதுங்கிறாங்க. 17 விமானம் தகர்த்ததுன்னு தான் அங்கே சொல்லணும், இராணுவ விமானம் கிடையாது. அது ஒரு விஷயமாச்சா. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி கடும் அளவில் என்ன செய்யணும், அந்த கிளஸ்டர் கொண்டுங்கிறாங்கல்ல, அது போடக்கூடாதுன்னு தடை இருக்குது, அதை போட்டு எங்களை கொள்கிறாங்கன்னு நெத்தனியாக அழுகுறார். இவங்க உலகத்துக்கெல்லாம் இல்லை செஞ்சுவிட்டு இப்போ தான் முத அழுகுறான். எங்களுக்கு இந்த குண்டெலாம் போடக்கூடாது, தடை செய்யப்பட்ட குண்டை போடுறாருன்னு சொல்கிறான். இதே குண்டை இவன் போட்டான் காசாவில். இதே மாதிரி குண்டுனா ஒரு 100-200 பிரிஞ்சு அங்கங்கே உளுந்து பட்டன்னு வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள குண்டுகள் கொத்து குண்டு, அதுக்கு பேர் கொத்து குண்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேல் என்ன சொன்னான்னு கேட்டால், காசாவில் போடும்போது நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இல்லையேன்ட்டான். அந்த போடக்கூடாதுன்னு சில நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அதில் நாங்கள் கிடையாது அப்படின்னு பதில் சொன்னான். அதே பதில் இவங்களும் சொல்லிவிட்டாங்க, நாங்கள் அதில் இல்லைன்ட்டோம். இவங்களும் அதில் இல்லை, அந்த அக்ரிமெண்ட் அவங்க கிடையாது. நீ கொத்து கொண்டை போட்டாலும் எப்படி கேட்கல, நாங்கள் போட மாட்டோம்னு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் இல்லை அப்படின்னு இவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இது கட்டுமையான ஒரு, அதாவது இந்த எலும்பு கூடு பார்க்குற மாதிரி இருக்குது. இஸ்ரேலில் மாதிரி டெல்லி ஜெருசலம் எல்லாத்தையும் அடிச்சுவிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மின்சாரத்தினுடைய யூனிட்டையும் தகர்த்துட்டாங்க. இவங்க அடி லேசாவெல்லாம் கொடுக்கல. ஆனால் இவங்களுக்கு பலத்த சேதமாக இருந்தாலும் இவங்க கொடுத்த என்னென்னா டோட்டல் இருட்டாக்கிட்டாங்க. மொத்தமாக மின்சார தொடர்பு பூராமே இல்லாமல் அதை அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி சுத்திகரிப்பு தண்ணீர் கடல் நீரை சுத்திகரிப்பு ஆலை வச்சுருக்காங்க. அதை நீ தண்ணி அடிச்சில்ல, அதே மாதிரி தண்ணி நீ பெட்ரோல் வயல் அடிச்சின்னா உனக்கும் அடி. அந்த மாதிரி என்ன பதிலடி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் அவனுடைய டீட்டெயிலாம் அவங்களுடைய புள்ளி விவரமாக வச்சுருக்காங்க. ஃபிங்கர் டிப்பில் இருக்குது.
தட்டினா கரெக்டாக அங்கே போயிடுது. ஏற்கனவே தகவலாம் திரட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ உள்ள நடப்புள்ள ஒரு விஷயம். அதனால் இப்போ பின்னடைவுங்கிறது என்னென்னு கேட்டால் இதுதான். என்னென்னு கேட்டால் இழப்பு அதிகம், இழப்பு பெரிய அளவில் இழப்பு. அவங்களே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இதுவும் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும். இருந்தாலும் இத்தனைக்கு மத்தியில் அவங்க என்ன செய்கிறாங்க, தைரியமாக நிற்கிறாங்க. அது வந்து சில நாடுகள்லாம் சமாதானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சார்பாக முயற்சி பண்ணலை. சீனா போன்ற சில நாடுகள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இறங்கி சமாதானம் இதை போரை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ண தயாராக இருக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை செஞ்சாலும் இஸ்ரேலை காலி பண்ணிட்டு இது நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சமாதானம் வர்றதா இருந்தால் இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக அழிச்சு போடணும். அநேகமாக அழிக்கிற அளவு அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களும் பெரிய சக்தியாக இருக்கிறனால போட்டுட்ருக்குறாங்க. ஆயுதம்லாம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு சொல்ல துவா செய்யுங்க. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.